நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேச முடியும். இன்றைக்கி நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகளை சென்டென்ஸில் சேர்த்து பேசும்பொழுது எப்படி பேசலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? பாருங்கள், நானே கேக் செய்தேன். இதில் நானே அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நானே கேக் செஞ்சேன், நானே இவ்வளோ துணியும் துவைச்சேன், நானே நடந்து போனேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த நானே அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்ல முடியும்? பாருங்க, ஐ மேட் த கேக் மை செல்ஃப். ஐ மேட் த கேக் மை செல்ஃப். மேட் அப்படின்னா செய்தேன். என்ன செய்தேன்? கேக் செய்தேன். யாரே செய்தது? நானே செய்தேன். அப்போ நானே அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். நானே கேக் செய்தேன் அப்படின்றத ஐ மேட் த கேக் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, கத்தியுடன் கவனமாக இருங்கள், உங்களை நீங்களே வெட்டி கொள்வீர்கள். உங்களை நீங்களே வெட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களை நீங்களே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி கேர்ஃபுல் வித் அ நைஃப், யூ வில் கட் யுவர் செல்ஃப். அடுத்து பாருங்களேன், ராம் கண்ணாடியில் தன்னை தானே பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, தானே தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ராம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா, ராம் இஸ் லுக்கிங் அட் ஹிம்செல்ஃப் இன் த மிரர். ஹிம்செல்ஃப் தானே, அல்லது அவனே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஹிம்செல்ஃப் அவனா அவனே தன்னை தானே பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது பாருங்க, ராணி தன்னை தானே காயப்படுத்தி கொண்டாள். இப்போ ராணியா இருக்கிறதுனால ஒரு பெண் இல்லையா, தானே தன்னை காயப்படுத்திக்கிட்டா அப்படின்றதுக்கு அந்த தானேன்ற வார்த்தைக்கு பதில் இங்கே என்ன நம்ம சொல்லணும் இங்கிலீஷில்? பாருங்க, ராணி ஹேஸ் ஹர்ட் ஹர் செல்ஃப். ஹர் செல்ஃப், அவளே காயப்படுத்திக்கிட்டா அப்படின்னு சொல்றது தான் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, எங்கள் பூனை ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் தன்னைத்தானே கழுவிக்கொள்கிறது. சுத்தம் பண்ணிக்கும், தன்னை தானே கழுவிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவர் கேட் வாஷஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் ஈச் மீல். இட் செல்ஃப் இது வந்து ஒரு அக்ரிணை பொருள் இல்லையா, அதனால இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, பிறந்தநாள் விழாவை நாங்களே ஏற்பாடு செய்தோம். நாங்களே ஏற்பாடு பண்ணோம். எப்படி சொல்லலாம்? We organized the party all by ourselves. We organized the party all by ourselves. நாங்களே. வாருங்கள் குழந்தைகளே, உங்களுக்கான இருக்கையை நீங்களே கண்டுபிடியுங்கள். எப்படி சொல்லலாம் இது? நீங்களே அப்படின்ற வார்த்தைக்கு come in children and find yourself a seat. yourself a seat. கடைசி சென்டென்ஸ் பாருங்க, குட்டி பறவைகள் மிகவும் சிறியவை, அவைகள் தங்களை தாங்களே பார்த்து கொள்ள முடியாது. தாங்களே எப்படி சொல்லலாம்? Baby birds are too young. They can't look after themselves. தாங்களே. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.